path of Dhamma. And also may your family member, may you all be happy and well. May Buddha Dhamma bless you and be happy, healthy in your family. With this, I conclude. Thank you so much. Wishing you. வந்திருக்கின்ற அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று மறைந்த பஞ்சமணி சார் இவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் ஒரு வருடம் ஃபுல்லா பேசிக் கொண்டிருக்கலாம். அவர் எங்களை விட்டு பிரிந்தது இந்த துக்கத்திலிருந்து இன்னும் நாங்கள் மீண்டு வரவில்லை. அவர் எப்படியாப்பட்ட என்பது எல்லாருக்குமே தெரியும். கோபம் என்பதை இதுவரையில் அவரிடத்தை பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிந்த வரையில புத்தா முழுமையாக ஃபாலோ பண்ணக்கூடிய யாருன்னு சொன்னா அவரும் தான் நான் சொல்லுவேன். இதுவரையிலும் யாருக்கிட்டையுமே கோபமா பேசுறது இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. நாங்க சம்பந்தின்ற முறையில் இது வரைக்கும் எந்த ஒரு சின்ன கடுகோல கூட எந்த பிரச்சனையும் எங்களுக்கு வந்தது கிடையாது. அவர் போல ஒரு சம்பந்தி எங்களுக்கு கிடைக்கணும்னு சொன்னா இன்னொரு பிறவின்னு ஒன்று இருந்தா கண்டிப்பா அவர் எனக்கு சம்பந்தியா வரணும்னு நான் ஆசைப்படுறேன். அவருக்கு ஈடு நான் எதுவுமே சொல்ல முடியாது. அவருக்கும் எனக்கு கம்பேரிசன் பண்ணா நான் அவர் கம்பேரிசன் பண்ண முடியாது. எனக்கு கோபம் கூட அதிகமாக வரும். அவருக்கு இந்த கோபம்ன்றதே இதுவரையிலும் நான் பார்த்தது கிடையாது. அவர்கிட்ட யாரா சண்டை போட்டால் கூட அவர்கிட்ட மறுபடியும் அவரே போய் பேசுவார். இது போல ஒரு மனிதர் இந்த பிள்ளைகளை அவர் எப்படி காப்பாற்றினார், எப்படி கரை சேர்த்தினார், எப்படி அவர்களெல்லாம் படிக்க வைத்தார், எப்படியெல்லாம் இருந்தார்ன்றது நான் 3 வயசுல பார்த்துருக்கிறேன், 3 வருஷமா பார்த்துருக்கிறேன். Namo tassa bhagavato arahato samma sambuddhassa samma sambuddhassa Namo tassa bhagavato arahato samma sambuddhassa Sanghang saranang gacchami Buddhang saranang gacchami Ami Dutiyampi Sanghang saranang gacchami Sanghang saranang gacchami Panatipata Veramani Sikkhapadam Samadhiyami Sikkhapadam Samadhiyami Kameso
வரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த உபாசகர் பஞ்சமணி அவர்களை பேச வேண்டும் என்றால், பஞ்சமணி நமக்கெல்லாம் பஞ்சசீலத்தை ஏற்றுக்கொண்ட பஞ்சமணி. அவர் நம்முடைய சங்கத்திடம் உழைத்தது கடந்த 25 ஆண்டுகளாக பொருளாளராக இருந்திருக்கிறார். தியாக திருவுடல் நிழற்படமானதே பஞ்சமணி ஐயா நீ எங்கே? சித்திரை நிலவே நித்திரை கொள்ள பஞ்சமணி தந்தை பாச உறவே நீ பிரிந்து போனது எங்கே? எங்கே எங்கே? உன்னை காணாமல் கண்ணீரில் ஏங்கி துடிக்கிறோமே பஞ்சமணி அப்பா நீ இல்லாமல் இங்கே. உடைத்து உருகுலைந்து குடும்பத்தை சீரமைத்து, உழைத்து உருகுலைந்து குடும்பத்தை சீரமைத்து பாசம் காட்டி சிரித்த முகம் பஞ்சமணி அப்பா இங்கே இல்லையே. குடும்ப உறவுகளை நீ பிரிந்து காலமெல்லாம் கண்ணீரில் துடிக்க வைத்து பஞ்சமணி அப்பா நீ தேரேறி மறைந்து விட்டாயே. மலரே பாச மலரே பஞ்சமணி ஐயா, ஒரு நாளும் மனைவி பிள்ளைகளை பிரியவில்லையே. உன்னை மறந்து வாழ எங்களுக்கு இதயம் இல்லையே. உறவே உயிரே மறந்து வாழ இதயம் இல்லையே. பாசத்தால் குடும்பத்தை சீரமைத்து காத்திருந்து நீ கல்மூடி கல்லறையில் உறங்கி விட்டாயே அப்பா. குடும்பத்தை நீ பிரிந்து குடும்பத்தை கண்ணீரில் வாடவிட்டு 69 ஆண்டுகள் வாழ்ந்திருந்து கௌதம் சான்றோன் இனியனை தோல் மீது சுமந்து கண்ணே மணியே என்று கொஞ்சி நீ வளர்த்து தந்தையில்லாமல் தனிமரமாய் தவிக்கிறாரப்பா. தாளா கண்ணீரில் கதற வைத்து மண்ணுக்குள்ளே மறைந்து விட்டாயே பஞ்சமணி அப்பா அப்பா. பூ பொட்டிடந்து நீ மனம் முடித்த பாச மனைவி செல்வி அம்மா கண்ணீரிலே உன் துணை இழந்து கணவர் பாசம் இழந்து துடிக்கிறாரப்பா தன்னம் தனிமையிலே. உன் பாசம் இழந்து மருமகள் ரோஷினி சம்மந்தி ஈசுடர் மோகனா மைத்துனர் ராஜேந்திரன் குடும்பம் ஏங்கி கலங்குறாரே கண்ணீரிலே நீ இல்லாமல் இல்லத்திலே. பஞ்சசீலத்தை பாருக்கெல்லாம் பறைசாட்டிய கௌதம புத்தரை பஞ்சமணி ஐயா நீ பின்பற்றி நடந்து வந்தாயே. அசோக தம்பத்தோட பௌத்த சங்கத்தில் பொருளாளராக பணியாற்றிய பூங்காவனமே வட்டாரத்தில் நல்ல பேரெடுத்து வாழ்ந்து மறைந்த குடும்பத்தின் குலவிளக்கு. பாச பந்தங்களை கதற வைத்து பிரிந்து விட்டாயே. காலமெல்லாம் கண்ணீரில் துடிக்க வைத்து பஞ்சமணி அப்பாணி கண்மூடி கல்லறையில் உறங்கி விட்டாயே. பஞ்சமணி அப்பாணி கண்மூடி கல்லறையில் உறங்கி விட்டாயே. மாணவ பருவம் தொட்டு இந்த சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவராக திகழ்ந்திருக்கிறார் என்பதனை எண்ணி பார்க்க இங்கே நினைவூட்டவும் கடமைப்பட்டிருக்கின்றேன். மாணவ பருவம் தொட்டு அதற்கு பின்னாலே அவர் தொழில் புரிந்த BML தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலையிலே அவர் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டது. அது தொழிற்சங்க பணிகளாக இருந்தாலும் சரி, SC/ST அசோசியேஷனுடைய பணியாக இருந்தாலும் சரி, அல்லது உலக தமிழ் கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்தாலும் சரி, இப்படி பல்வேறு நிலைகளில் தன்னுடைய சமுதாய பணிகளையும் இந்த சமுதாயத்தின் மீது அவர் கொண்டிருந்த அந்த அக்கறையை வெளிப்படுத்துகின்ற ஒரு மிக சிறந்த மனிதராக பஞ்சமணி அவர்கள் திகழ்ந்திருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, தான் ஏற்றுக்கொண்ட வாழ்க்கை, அந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள்,
அந்த தத்துவம் எல்லாம் பார்க்கின்ற பொழுது பகவன் புத்தனுடைய கருத்துகளையும் எண்ணங்களையும் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டிருக்கிறார். டாக்டர் அம்பேத்கருடைய எண்ணங்களையும் பகுத்தறிவு சிந்தனைகளையும் முற்போக்கு எண்ணங்களையும் தன்னுடைய வாழ்க்கை பாதையாக அமைத்துக் கொண்ட அந்த மகா உபாசகர் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய எண்ணங்களும் அவருடைய நினைவுகளும் அவருடைய குடும்பமும் இன்றைக்கு நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட மகா உபாசகருடைய குடும்பம் நன்றாக வளர வேண்டும். அவருடைய கருத்துக்களை இந்த சமுதாயத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். அதே போன்று அவருடைய புகழும் ஓங்க வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றியோடு அமைகிறேன். மனிதர்களில் மாணிக்கமாய் வாழ்ந்தவர், என்னுடைய அன்பிற்கு பாத்திரமான ஒரு பெரியவர் பஞ்சமணி ஐயா அவர்கள். பிறக்கும் போதே அவருடைய தாய் தந்தை அவருக்கு பஞ்சபூதங்களையும் அடங்கியிருக்கக்கூடிய ஒரு மாணிக்க கற்களாக மாணிக்க கல்லாக அவர் வாழ்வார் என்ற ஒரு நம்பிக்கை அவர் பிறந்த போதே அவருக்கு பெற்றோர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆகவே அவருடைய நாமத்திலே கூட அந்த பஞ்சமணி என்ற பெயர் மிகவும் பொருத்தமான ஒரு பெயராக நான் கருதுகிறேன். வாழ்ந்த காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்பதை உதாரணம் காட்டி நம்முடைய பேராசிரியர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள் சொன்னார். உள்ளபடியே எனக்கு தெரிந்தவரையும் அறிந்தவரையிலும் மிக உத்தமமான ஒரு மனிதர். கோபத்தை கண்டு தூர விலகி நிற்கக்கூடியவர். பாசத்தையும் அன்பையும் காட்டி பிள்ளைகளையும் வளர்த்தார். உற்றார் உறவுகளிடத்திலும் அவர் இருந்தார். நண்பர்களோடும் அதே போன்றே பழகினார். அவர் வாழ்ந்தார், மரித்தார் என்பதை காட்டிலும் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் எப்படி இருந்தார் நம்மோடு என்பதை பற்றி தான் நாம் நினைவேந்த நிகழ்ச்சியிலே நாம் பரிமாறிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் அவர் மறைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தந்திருந்தாலும் கூட, எது வந்தாலும் சரி, மாற்றங்கள் வந்தாலும் சரி, death is imminent அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில we all have to follow the same things. The traditions what has been left before us, whatever the practice that we are following in the real life, in our human life, we have to impart the ideals and ideologies which is being enshrined by great philosophers like Buddha. So we have to follow that. Nandi Vanakkam, Jai Hind, Jai Hind. ನಮ್ಮ ಹಿರಿಯ ಸ್ನೇಹಿತ ಕಣ್ಮರೆಯಾಗಿರುವ ನಮ್ಮ ಪಂಚಮಣಿಯವರ ಬಗ್ಗೆ ನಿಜವಾಗ್ಲೂ ಹೇಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಾನು ನಮ್ಮ ಪಂಚಮಣಿಯವರು ಒಂದೇ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಕೆಲಸ ಮಾಡಿದ್ರು 25 ವರ್ಷ. 2015 1990 ಅವ್ರು ನಮಗಿಂತ ಮುಂಚೆನೇ ಅವರು ಅಪಾಯಿಂಟ್ಮೆಂಟ್ ಆಗಿದ್ರು ಬೆಂಬಲಲ್ಲಿ, ಇದು ಗೇರ್ ಶಾಪಲ್ಲಿ. ನಾನು ಕೂಡ ಅದೇ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ಗೆ ರಿಕ್ರೂಟ್ಮೆಂಟ್ ಆದೆ. 25 ಇಯರ್ಸ್ ನಾವು ಜೊತೆಲಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತೀವಿ. ಮೋಸ್ಟ್ಲಿ ನಿಮಗೆಲ್ಲರಿಗೂ ಜಾಸ್ತಿ ನಮಗೆ ಫ್ರೆಂಡು ನಮ್ಮ ಗಣೇಶ್ ಕುಮಾರ್ ಕೂಡ ತುಂಬ ಜಾಸ್ತಿ ಫ್ರೆಂಡು. ನಮ್ಮ ಮುನ್ನಾಲ್ ಜನರಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಅವರು ಕೂಡ ತುಂಬ ಕ್ಲೋಸ್ ಫ್ರೆಂಡು. ಎಲ್ಲ ಒಂದೇ ಬೆನ್ನಲ್ಲೇ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾಯಿದ್ವಿ. ಅವರ ಒಂದು ವ್ಯಕ್ತಿತ್ವದ ಬಗ್ಗೆ ಹೇಳ್ಬೇಕಂತ ಹೇಳಿದ್ರೆ, ನಮ್ಮ ಸುಡೋರು ಕೂಡ ಲೇಟ್ ಫ್ರೆಂಡ್ ಅಂತ ಕಾಣುತ್ತೆ ಮೋಸ್ಟ್ಲಿ. ನಮ್ಮ ಸುಡೋರು ಬಂದು ತುಂಬ ಕ್ಲೋಸ್ ನಮ್ಮ ಹಿರಿಯರು, ಮಾರ್ಗದರ್ಶಕರು, ನಮ್ಮ ಶೇಖರ್ ಆಗಲಿ. ಬಟ್ ನಮಗೆ ತುಂಬ 1990ಇಂದನೇ ಇವರು ಫ್ರೆಂಡ್, ಗುರುಗಳ ಥರ ಅವರು. ತುಂಬ ಶಾಂತ ಸ್ವಭಾವ, ಜಾಸ್ತಿ ಮಾತಾಡೋದಿಲ್ಲ. ಯಾರಾದರೂ ಏನಾದರೂ ಸರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ನಡ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದ್ರೆ ಬುದ್ಧಿವಾದ ಹೇಳೋದ್ರಲ್ಲಿ, ಹಿತನುಡಿಗಳಲ್ಲಿ ಹೇಳೋದ್ರಲ್ಲಿ ಅವರು ತುಂಬಾ ಫೇಮಸ್. ಸೈಲೆಂಟಾಗಿ ಈ ಥರ ಮಾಡಿ, ಅಥವಾ ಅಬ್ಡಿ ಪಣ್ಣು ತಂದೆ ಇಬ್ಡಿ ಪಣ್ಣು ನೀವು ಪಂಡ್ರದ್ದು ಸರಿ ಇಲ್ಲ, ಇದೆಲ್ಲ ಕೂಡ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳ್ಕೊಡ್ತಾ ಇದ್ವಿ. ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟಲ್ಲಿ ಒಂದು 3 ಸಲ ಈಶ್ವರರಾಗೋದಕ್ಕೆ ಅವ್ರು ಕೂಡ ಒಬ್ಬರು ಕಾರಣಕರ್ತರು. ಕೆಲಸದಲ್ಲಿ ಮಾತ್ರ ಸುಮಾರು ನಾನು 2000ಇಂದ 2012ವರೆಗೂ ನಾನು ಈಸಿ ಮೆಂಬರ್ ಆಗಿದೆ. ಅವ್ರಿಗೂ ನಾನು ಈಸಿ ಮೆಂಬರು. ಯಾವುದೇ ಒಂದು ಮ್ಯಾನೇಜ್ಮೆಂಟ್ ಆಗಲಿ, ಒಂದು ಸೂಪರ್ವೈಸರ್ ಆಗಲಿ, ಒಂದು ಎಂಪ್ಲಾಯ್ ಆಗಲಿ, ಅವರ ಒಂದು ಕೆಲಸದ ವಿಷಯದಲ್ಲಾಗಲಿ, ಅವರ ಒಂದು ನಡತೆಯಲ್ಲಾಗಲಿ ಯಾರು ಬಂದು ಒಂದು ಪಿನ್ ಪಾಯಿಂಟ್ ತೋರಿಸಲ್ಲ. ಬೇರೆಲ್ಲ ಬರ್ತಾ ಇರ್ತಾರೆ ನಮ್ಮ ಕಂಪ್ಲೇಂಟ್ಸ್. ಬಟ್ ಪಂಚಮಣಿ ವಿಷಯದಲ್ಲಿ ಈಗಾಗಲೇ ಹೇಳಿದಾಗೆ ಮಣಿ ಥರ ಅವರು. ಪಂಚಮಣಿ ಅಂದರೆ ಅದೇ 5 ರತ್ನಗಳ ಥರ ಅವರು. ತುಂಬ ಹಾರ್ಡ್ ವರ್ಕರು, ಕ್ವಾಲಿಟಿ ವರ್ಕರು. ಕಂಪನಿಗೆ ಅವರ ಒಂದು ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಷನ್ ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ಬೇಕು. ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಕಾಂಟ್ರಿಬ್ಯೂಟ್ ಮಾಡಿದ್ರು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘ ಕೂಡ, ನಮ್ಮ BMA ಕೂಡ ಅವರ ಇನ್ವಾಲ್ವ್ಮೆಂಟು ತುಂಬಾ ಜಾಸ್ತಿ ಇತ್ತು. BMA ಯಾವ ಥರ ನಡೆಸಬೇಕು, ಎಂಪ್ಲಾಯೀಸ್ಗೆ ನೀವು ಏನು ಮಾಡಬೇಕು, ಯಾವ ಥರ ಮಾಡಬೇಕನ್ನೋ ಒಂದು ಹಿತನುಡಿಗಳಲ್ಲಾಗಲಿ ನಮಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನ ಕೂಡ ನಮ್ಮ ಪಂಚಮಣಿಯವರು ಕೊಡ್ತಾಯಿದ್ರು. ನಿಜವಾಗ್ಲೂ ಅವರ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನದಿಂದ,
ಅವರ ಒಂದು ಗೈಡ್ಲೈನ್ಸಿಂದ ಇವತ್ತು ನಾವು ಕೂಡ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘವನ್ನು ಒಂದು ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ತಗೊಂಡು ಹೋಗೋದಕ್ಕೆ ಅವರ ಒಂದು ಮಾರ್ಗದರ್ಶನ ಕೂಡ ನಮಗೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತೆ ಅಂತ ಹೇಳ್ಬೋದು. ಈ ತಮಿಳು ನಮಗೆ ಹೆಮ್ಮೆ ಆಗುತ್ತೆ. ಅವರ ಒಂದು ಆತ್ಮಕ್ಕೆ ಆ ದೇವರು ಶಾಂತಿಯನ್ನು ನೀಡಲಿ, ಹಾಗೆ ಅವರ ಒಂದು ಕುಟುಂಬ ಸದಸ್ಯರಿಗೆ ಆ ದುಃಖವನ್ನು ಭರಿಸುವ ಒಂದು ಶಕ್ತಿಯನ್ನು ದೇವರು ನೀಡಲಿ ಅಂತ ನಮ್ಮ ಕಾರ್ಮಿಕ ಸಂಘದ ಪರವಾಗಿ, ನಮ್ಮ BMA ಪರವಾಗಿ ನಾನು ಕೇಳಿಕೊಳ್ಳುತ್ತಾ ನನ್ನ ಮಾತಾಡ್ತೀನಿ. வானமும் பூமியும் இறைவனின் சொத்து. வானமும் பூமியும் இறைவனின் சொத்து. இன்பமும் துன்பமும் மனிதனின் சொத்து. அன்பு மட்டும் நட்பிற்கு சொத்து. அன்பு மட்டும் நட்பிற்கு சொத்து. அது அந்த 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 வழிக்கு உதாரணமாக அருமையன் பஞ்சமணி அவர்கள் திகழ்ந்தார்கள். ஆசைப்படுறது மனிதன் தீர்மானிப்பது, அனுப்பி வைப்பது கடவுள் தீர்மானிப்பது. ஆசை நம்ம எவ்வளோனா படலாம், ஆனால் கடவுள் நம்ம ஆசைப்படுறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுருக்காரு, இவர் இன்னைக்கு மறையணும்னு. அவர் வாழுங்காலங்களில் பிள்ளைகளை தன்னை விட நல்லா படிக்கணும் அப்படின்னு சொல்லி படிக்க வச்சு ஒவ்வொருத்தரையும் கிராஜுவேட்டாக பண்ணி இன்னைக்கு சமுதாயத்தில் ஒரு சிறந்து விளங்கக்கூடிய படிக்க வச்சார். அந்த படிக்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அவர் தழுவிய புத்த மதமும் தந்தை பெரியார் வழியும். அவர் ஒரு முதலில் திராவிட இயக்கத்தில் இருந்தவர், தந்தை பெரியார் வழி பின்பற்றியவர். அடுத்து பாபா சாஹேப் அண்ணா அம்பேத்கர் வழியை பின்பற்றி அவர் சொன்ன புத்த மதத்தை தழுவினார். அதுக்கு புத்த மதம் தழுவிய பிறகும் தமிழ் மேல் பற்று கொண்டு உலக தமிழ் கழகத்தில் இருந்தார், தமிழ் சங்கத்தில் இருந்தார். இப்படி அவர் பல்வேறு துறையில சிறந்து விளங்கியவர், பன்முகத்தன்மை கொண்டவர். அப்பேற்பட்டவர் ஒரு இழப்பு கோலார் தங்களுக்கு பேர் இழப்பு. பார் தந்தையே பார் தந்தையே பார், நீரில்லாத வீடுதனை பார் தந்தையே பார், உன் நிழலில்லாமல் வாடுவதை பார் தந்தையே பார், பார் தந்தையே பார். குடும்பம் படும் துன்பத்தினை பார் தந்தையே பார், அவர் அன்பு முகம் குமுறுவதை பார் தந்தையே பார், பார் தந்தையே பார். அன்பினாலே வாழ்ந்து வந்த உன் மனவே கதறுகின்றார், நீரில்லாத வீட்டினில் என்றும் தனியாக தவிக்கின்றார். உன் மனைவியை பிரிந்து சென்றாய், வாழ்வினையே துறந்து சென்றாய். உன் மனைவி வாழ்வில் இடையினை தந்து கண்ணீரை தந்து சென்றாய், மேகமாக மறைந்து சென்றாய். பாசமகன் கௌதமும் இங்கே உன் பிரிவால் துடிக்கின்றார், மருமகனும் ரோஷனி இங்கு எந்த நாளும் தவிக்கின்றார். அன்பு மகன் இனியன் இங்கே உன்னை தேடி கதறுகிறார், பிள்ளைகளை ஏங்க விட்டு எங்கு சென்றாய் என் தந்தையே, ஏன் பிரிந்தாய் என் தந்தையே. சம்மந்தி சுடரும் துடிக்கின்றார், நீரில்லாத வீடுதனை பார் தந்தையே பார். அவர் வருங்காலங்களில் அவர் புத்தத்தை தழுவார் என நினைத்து அவர் பெற்றோர் அவர்களுக்கு பஞ்சுமணி என்று பெயர் வைத்திருந்தார்கள். அதற்கு பிறகு அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கௌதம புத்தருடைய பெயரை கௌதமன் என்று சுருக்கி வைத்திருக்கிறார். இன்னொரு பிள்ளைக்கு சாந்தம் என வழங்கும் இனியன் என்று பெயர் வைத்திருக்கிறார். இதையெல்லாம் அவர் திட்டமிட்டு செய்தாரா, இயல்பா நடந்ததா என்று தெரியவில்லை.
ஒரு குழந்தை பிறக்கிறது என்று சொன்னால் அவனின் சமுதாயத்தில் நல்லவனா கெட்டவனா, அவன் எப்படி வளர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வான் என்பது யாருக்குமே தெரியாது, பெற்றோருக்கு கூட தெரியாது. ஆனால் ஒரு மனிதன் இறந்த பிறகு நல்லவனா கெட்டவனா என்பதை தீர்மானிக்க முடியும். எப்படி என்றால், ஒரு சவ ஊர்வலம் வந்து கொண்டிருக்கிறது. மேலதாளத்தோடு ஒரு தாத்தா வந்து ஒரு பேரனை கூப்பிட்டு, என்னடா வருதுன்னு கேட்டிருக்காரு. இல்லை, சவ ஊர்வலம் வந்து கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவர் வந்து, அவன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அந்த பேரன் வந்து, எனக்கு எப்படி தெரியும், போறது சாவு, அவன் நல்லவனா கெட்டவனா கேட்டா எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீ திரும்ப போய் பார்த்துட்டு வா அப்படின்னா, திரும்பி பார்த்துட்டு வந்து, எனக்கு ஒன்றும் தெரியல, அதான் சாவு போயின்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி நீ போயிட்டு கூட்டம் நிறைய இருக்கா குறைவா இருக்கா பார்த்து சொல்லுன்னு சொன்னாங்க. அவன் திரும்பி அந்த பேரன் சொன்னானா, கூட்டம் வந்து எக்கச்சக்கமா இருக்கு, அந்த ஜனங்க ஊருக்கு தான் போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அவர் சொன்னாரு, அவங்க தாத்தா பேரங்கிட்ட, ரொம்ப நல்லவன் செத்தவன் ரொம்ப நல்ல, ஏன்னா இறுதி ஊர்வலத்தில் இவ்வளவு பேர் கலந்துக்கிறான்னு சொன்னாக்கா அவன் நல்லவனாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிதான் ஒவ்வொரு மனித வாழ்க்கையிலும் நம் இறுதி காலம் வரை நாம் எப்படி வாழ்கின்றோமோ, எப்படி நடந்து கொள்கின்றோமோ, நம்முடைய அணுகுமுறை எப்படி இருக்கிறோம், அதை குறித்தான் நம்முடைய இறுதி ஊர்வலம் தீர்மானிக்கப்படும். நமோ புத்தாய. புத்தம் சரணம் கச்சாமி, தம்மம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி என்கின்ற இந்த புத்த நெறிகளை பின்பற்றி தனது வாழ்வில் கடைசி நிமிடம் வரை பௌத்தத்தையே பின்பற்றி வாழ்ந்தவர்தான் இப்பொழுது நமக்கு படமாக காட்சியளிக்கக்கூடிய பஞ்சமணி ஐயா அவர்கள். பஞ்சமணி ஐயா அவர்களை படத்தில் பார்க்கின்ற பொழுது நேரடியாக பேசுகின்றதை போல் இருக்கிறது. நான் உட்கார்ந்து பல கோணங்களில் பார்த்தேன், என்னையே பார்ப்பதை போல் காட்சியளிக்கிறார். நீங்களும் உற்று பாருங்கள், நிச்சயமாக உங்களோடு பேசுவதாகவே அவரோடு பழகிய நாட்கள் உங்கள் கண் முன்னே வரும். அந்த அளவிற்கு இந்த படத்திலே ஒரு பாடமே இருக்கிறது. படமாக இப்பொழுது காட்சியளிக்கக்கூடிய இவர் வாழ்ந்த காலத்தை பாடமாக நாம் ஏற்று வழிநடத்தி செல்ல இவர் ஒரு முன்னோடியாக வாழ்ந்தார் என்பதில் ஐயமே இல்லை. இவர் சுடர் ஐயா அவர்கள் மிகவும் பிரபலமானவர். 100க்கும் மேற்பட்ட உயிர்களை காப்பாற்ற தனது இன்னுயிரை பணைய வைத்து ரத்தத்தை கொடுத்தவர். அப்பேற்பட்டவர் இவரிடம் பேச வேண்டும் என்றால் தினமும் பஞ்சமணி ஐயா அவர்கள் காலை மாலை தொலைபேசியிலாவது தொடர்ந்து அவர்கள் பேசிக்கொண்டே இருப்பார்கள் என்பதை அவர் சொல்லி சொல்லி வருத்தப்படுகிறார். அப்படிப்பட்ட சம்பந்தியை நாம் இழந்து விட்டோமே. அவர் சம்பந்தியாகவே இல்லை, அவர் ஒரு குடும்பமாக ஐக்கியமாகிவிட்டார். என் மகள் எப்பொழுதுமே இன்முகத்தோடு சந்தோஷமாக எங்கள் வீட்டில் கூட வாழவில்லை, அவர்கள் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அவர் மிகவும் தெளிவாக சொன்னார். அடுத்து பிரசவம், பிறக்கின்ற பொழுதே சவம் சேர்ந்தே வருகிறது. அப்படி இருக்கின்ற பொழுது பிறக்கும் பொழுது சவம், பிரசவம் பார்த்த பிறகு சவம் ஒரு நாள் நிச்சயம். பிறப்பு இறப்பு நிச்சயமாக. இந்த மண்ணில் பிறந்தவர்கள், இந்த மண்ணில் வாழ்ந்தவர்கள் ஒரு நாள் மரித்தே தீர வேண்டும். இது காலத்தில் பௌத்த தப்பத்தை பற்றி படிக்க வேண்டிய ஆர்வம் இருப்பவர்கள் அனைவரும் அந்த புத்தகம் எங்கிருந்தது அதை தெரிந்து கொண்ட பஞ்சமணி அவர்கள் அந்த புத்தகத்தை ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வைத்திருந்தார். என்னிடம் கொடுத்து அந்த புத்தகம் எப்படியும் ரீபிரிண்ட் செய்ய வேண்டும் என்று கொடுத்தார். ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்பாக. அது எப்படியோ இன்னும் தெரியவில்லை. கடந்த 2-3 மாதங்களுக்கு முன்பு எப்படியும் அதை செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே அதை சென்னை கொடுத்து மணிமேகலை பிரசுரத்தில் அது பிரசுரிக்கப்பட்டது. அருளரம் அந்த புத்தகத்தை கடந்த பௌர்ணமி என்றுதான் நாங்கள் வெளியிட்டோம். அவருக்கும்
அவருடைய குடும்பத்தார்களும் எங்களுடைய அசோக தர்மத்துவ சங்கத்தில் பெரிய ஃபெலிசிட்டேஷன் செய்யப்பட்டது. இத்தனை நாட்கள் நான் அதை அப்படியே வைத்திருந்து 2-3 மாதங்களுக்கு முன்பு மற்றும் அவருடைய அந்த புத்தகத்தை ரீபிரிண்ட் செய்து அந்த நாளிலே அவர் மூலியமாகவே வெளியிட்டோம். அவர் பேரும் அந்த புத்தகத்தில் வந்திருக்கிறது. அது என்னவோ தெரியவில்லை, அவர் மறைவதற்கு முன்பே செய்துவிடு என்பதை எனக்கு உறுத்தியதோ என்று தெரியவில்லை. ஆனால் அவர் மனதில் இருந்ததை நான் செய்து முடித்தேன். அதன் வாயிலாக அவருக்கு ஃபெலிசிட்டேஷன் கடந்த பௌர்ணமி செய்யப்பட்டது. மறைந்த திருமிகு பஞ்சமணி அண்ணன் அவர்களின் படத்திறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்திருக்கும் அனைத்து பெரியோர்களுக்கும், மேடையில் வீட்டிற்கும் அனைத்து சான்றோர்களுக்கும், அண்ணனை எழுந்து வாடும் அவரின் குடும்பத்தாருக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் என் பணிவான வணக்கம். வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். பொருள்: உலகில் பிறந்த எவர் ஒருவர் அறம், பொருள், இன்பம், மனைவி, மக்கள், பொதுநலம், ஈகை குணம் போன்றவற்றை கடைபிடித்து வாழ்ந்து மறைகின்றாரோ அவர் மறைந்த பின் தெய்வத்திற்கு நிகராக மதிக்கப்படுவார். இது தெய்வ புலவர் ஐயன் திருவள்ளுவரின் திருக்குறள். அந்த குறளுக்கேற்ப வாழ்ந்து மறைந்த அண்ணன் பஞ்சமணி அவர்கள் அவர் பின்பற்றிய புத்த மதத்தை தோற்றுவித்த கௌதம புத்தரின் நினைவாக அவரின் முதல் மகனுக்கு கௌதமன் என்ற பெயரும், அன்னாரின் தாய்மொழி பட்டத்திற்காக இன்னொரு மகனுக்கு சாண்டோன் என்ற இனியன் என்ற பெயரும் சூற்றி மகிழ்ந்துள்ளார்கள். அதே போன்று அவரின் சமூக பற்றம் தங்கவேல் மீது உள்ள பாசம் அளப்பரியது. நான் அண்ணன் அவரிடம் எப்போது பேசினாலும் தங்கவேல் மண், அரசியல், பொதுநலம் என்றோ பேசுவார். அவரின் உடல்நலத்தை பற்றி கேட்டால் எனக்கு இந்த கம்மல் நான் நன்றாக உள்ளேன் என அமைதியாக பேசுவார். அப்படிப்பட்ட அண்ணன் பஞ்சமணி அவர்களின் திடீர் மரணம் அவரின் குடும்பத்தினருக்கே மட்டுமல்லாமல் நம் சமூகத்திற்கே மிகப்பெரிய இழப்பாகும். அன்னாரை இழந்து வாழ்ந்தும் அவரின் குடும்பத்தாருக்கும் அண்ணனை சக தோழர்களுக்கும் தங்கவேல் தமிழ்ச்சங்கம் சார்பில் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். பஞ்சமணி 5 ரத்தினங்கள் போன்று வாழ்ந்தால் பஞ்சசீலத்தை கடைபிடித்தார். Thanks. I would like to pay tribute to my father. My dear father, your love and care is unparalleled and unconditional. Your struggles will always be echoing in my heart, which you took to bring us. Time, space and death will never separate us. You are my hero and you are the only hero in my life. Thank you, dear father, for everything you have done for us. You have spread peace and harmony throughout your life. You have given immense support and advice which changed many lives through Marxism, Buddhism and Ambedkarism. I am ever thankful for being a great support in the most briefest and unbearable sad moment of our life. I thank the following members for participating in the meeting in loss of my father, Panjamani, ex-BEML Technical Supervisor, Keshav. I thank Mr. D. Sudhar, sir, for welcoming all on behalf of our family. I thank all the elders of my family for being there when they needed the most. I thank Kemingo Bandeji for unveiling the photo memory of my father. I thank Dr. Purneshan Raju sir, MBBS MS, FICS, President of ADPS, BS, for coordinating, presiding and organizing this program. I thank Y. Chandran and Tangraj sir for singing the condolence song and it was heart-wrenching. I thank all the dignitaries who have lightened the lamp. I thank all the star speakers who have highlighted my father's work, history, ideology and dedication towards family and society. I thank one and all. அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல, அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில. அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல, அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில.
வாய கட்டி வைத்த கட்டி என்ன வளத்தையும் சிங்க குட்டி மார் மீதும் தோல் மீதும் என்ன பொத்தி வளத்தையும் தங்க கட்டி அப்பா ஒன்ன மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா ஒன்ன மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில கட்ட வண்டி நீ இழுத்த மாடு போல நீ உழைச்ச இனியாக நீ இருந்து கோபுரத்தில் எத்தி வச்ச பட்டமரம் போலான நீ உழைச்சி நூலான உன்னுடைய வேர்வையில நான் படிச்சு ஆளான சொல்லி அழுதாருமா நீ பட்ட கஷ்டமும் மாறுமா 7 ஜென்மமும் போதுமா நான் பட்ட கடனும் தீருமா நீ சிரிச்சு பார்த்ததில்ல நல்ல சோறு தின்னதில்ல எவ்வளவு கஷ்டத்திலும் என்ன நீ வெறுத்ததில்லை அப்பா உன்ன மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா உன்ன மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில கல்லு மண்ண நீ சுமந்து நெத்தி வேர்வை நீ வெடிச்ச பெருமையா நான் வளர வறுமைய நீ சுமந்த எத்தனையோ சொந்தம் இருந்தும் சொல்லிக்கொள்ள ஒண்ணுமில்ல அப்பாவும் பாசத்துக்கு ஈடு இணை ஏதுமில்லை குழு கஞ்சி நீ குடிச்சு உன் நிம்மதியத்தான் தொலைச்ச வறுமையில் நீ தவிச்சு நித்தங்கண்ணீரை வடிச்ச உன்னை போல சாமி இல்ல சொல்லிக்கொள்ள வேதம் இல்ல அப்பாவும் தேகத்தில வாழுறேனே இந்த புள்ள அப்பா உன்னை மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா உன்ன மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில அப்பா போல எனக்கு ஒரு தெய்வம் இல்ல அவரை பார்க்கிறேனே கடவுளோட உருவத்தில வாய கட்டி வைத்த கட்டி என்ன வளத்தையும் சிங்க குட்டி மார் மீதும் தோல் மீதும் என்ன புத்தி வளத்தையும் தங்க கட்டி அப்பா உன்ன மறக்க முடியுமா மறந்து ஒரு பொழுதும் இருக்க முடியுமா அப்பா உன்ன மறக்க முடியுமா